நீங்க சமீப காலமா பேசுறது வந்து ரொம்ப அக்ரெசிவா ஓப்பன் அப் ஆகி பயங்கரமா பேசுறீங்க. இவர் வராரா ஐயோ அப்படின்னு எதிர்க்கட்சிகள் இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுற அளவுக்கு நீங்க வந்து வாய்ஸ் அவுட் பண்றீங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. எங்கெல்லாம் ஆதிக்கம் இருக்கோ அங்கெல்லாம் என்னோட குரல் இருக்கும். அதுக்கு வந்து எனக்கு யார்ட்டையும் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எப்பொழுதும் பண்ண மாட்டேன். எனக்கு எந்த பயம் இல்லை, உண்மை பக்கம் நிற்பங்கிறத என்னோட பதிவு. பாஜகவை வந்துட்டு தீவிரமா வந்து எதிர்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஜனநாயகம் பத்தி பேசும்போது கூட இங்கேயும் அங்கேயுமான குற்றச்சாட்டுகள் தான் இருந்தது. பாஜகங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. இதில் திமுகவும் பிஜேபியும் ஒன்று சேர்ந்துச்சுங்கிறத அவர் பதிவு பண்ணார். பிகாஸ் ஆஃப் பராசக்தி படம் ரிலீஸ் ஆச்சு, எங்கள் படம் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகலை. விஜய் அவர்கள் வந்து போய் வந்து மனு கொடுத்தாரு, அதெல்லாம் பார்க்க முடியுது. ஆனால் அவர் சைட்லேருந்து ஒரு வாய்ஸ் வரல, ஏன்னா தடுக்கிறாங்க. அவர் வந்து பேச விடாமல் வந்து தடுத்து நிப்பாட்டுறது தான் வந்து. கரூர் விஷயத்தை பற்றி ஊருக்கே தெரியும். ஆனால் போடு விஜய் மேலே பழிய போடு. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? ஜனநாயகனா முடக்கு. ஏதாவது தாவேக்காக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா திமுகவை தான் கை காமிக்கிறாங்க. ஆனால் திமுகவோட உயர்மட்ட தலைவர்கள் யாருமே வந்துட்டு தாவேக்காவின் பேரை உச்சரிக்கிறதே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க இக்னோர் பண்ண பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து மிரட்டுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து அவங்களோட ஃபைட் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஸோ இபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் சார் அவரை தோக்க வைக்கிறதுக்கான ஒரு அரசியலை பண்ணியிருக்கணும். ஆனால் அதை நாங்கள் செய்கிறோம். அதிமுகவை தாவேக்கா குறைத்து மதிப்பிடுகிறதோ அப்படின்னு ஒரு கேள்வி. 2011 அப்படி தான் கலைஞர் ஒரு பெரிய கூட்டணி வச்சாரு, ஜெயிச்சிருவான்னு சொல்லிட்டு ஊடகங்கள் சொன்னிச்சு. ஆனால் 2011 எதிர்க்கட்சியாக கூட திமுக ஆகும் இல்லை. நம்ம 2 தொகுதியில் நிற்கிறாரு. அந்த 2 தொகுதியில் குறிப்பிட்ட மதம் சார்ந்த பிரிவினர் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த தொகுதியை அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. விமர்சனம் இருக்கு. ஸோ நிறைய பேர் பேசுகிறாங்க, பேசும்போது வந்துட்டு ரியாக்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்குது. பட் நீங்கள் சமீப காலமாக பேசுகிறது வந்து ரொம்ப அக்ரெசிவாக ஓப்பன் அப் ஆகி பயங்கரமாக பேசுகிறீங்க. இவர் வராரா ஐயோ அப்படின்னு எதிர்க்கட்சிகள் இருக்கிறவங்கலாம் பயப்படுற அளவுக்கு நீங்கள் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது எதனால் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட ப்ரெஸ் மீட்டே இப்போ ஃபயராக இருக்குது, அப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக. 2021 திமுக வந்து வெற்றி பெற்ற பிறகு எல்லாருக்கும் தெரியும், 2015 டு 2021 வரைக்கும் திமுக வந்து ஒரு சிறந்த எதிர்க்கட்சிக்கான அரசியலை வந்து பண்ணாங்க. ஸோ அப்போ என்னெல்லாம் வந்து குரல் கொடுத்தாங்களோ, டாஸ்மார்க் இஷ்யூ ஆகட்டும், சாதிய படுகொலைகள் ஆகட்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகட்டும், பெண்கள் பாதுகாப்பு ஆகட்டும், இல்லை ஒரு பெண்களுக்கான பாலியல் பலாத்காரங்கள் ஆகட்டும், இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளுக்கு வந்து திமுக வந்து மிகப்பெரிய பிரச்சாரத்தையும் அதுக்கான களத்தையும் உருவாக்கி மக்கள்கிட்ட அந்த காலகட்டத்தில் ஒரு நம்பிக்கையை உருவாக்கி 2021 அதில் பணி செய்தவன் என்கின்ற அடிப்படையில் ஒரு உணர்வுபூர்வமாக தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு நான் வேலை செய்தேன். என்னுடைய பணி கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். குறிப்பாக 2018-21 காலகட்டங்களில் அன்றைக்கு அதிமுக வலுவிழந்து ஒன்றிய அரசோட பல கொள்கைகளை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு நலன் இல்லாத, அதுவும் நீட்டுக்கான இஷ்யூகள், நீட்டப்போ அனிதாவோட மரணம்லாம் என்னை ரொம்ப பாதிச்சிச்சு. ஸோ அந்த காலகட்டத்திலேருந்து நான் வந்து அதிகமாக வந்து திமுகவுடைய பிரச்சாரங்களை வந்து முன்னெடுக்கக்கூடிய முக்கிய பொறுப்புக்கு வரும்பொழுது கடுமையான பிரச்சாரங்கள்லாம் நாங்கள் மேற்கொண்டோம். அப்போ ஒரு எதிர்க்கட்சி மனநிலையில் மக்கள்கிட்ட என்னெல்லாம் சொன்னமோ, என்னெல்லாம் மாற்றங்கள் வருமோ அதெல்லாம் வெற்றி பெற்ற பிறகு போன ஆட்சியை விட மிக கொடுமையான ஒரு ஆட்சியை தான் வந்து நிர்வாக சீர்கேடோட ஊழல் மட்டுமே பிரதானமாக வச்சுக்கிட்டு மக்கள்கிட்டேருந்து அவங்க விலகி போகும் பொழுது, அப்போ அந்த கிட்டத்தட்ட 15 to 21 என்னெல்லாம் சொன்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ அப்படி இல்லாத பொழுது இப்போ வந்து திரு மு.க. ஸ்டாலின் சார் வந்து அந்த என்னென்னலாம் பிரச்சனைகளை பேசினாரோ அதே பிரச்சனைகள் இன்றைக்கும் அவருடைய ஆட்சியில் தொடரும் பொழுதும், மக்களுக்கு எதிராக அதே வந்து காவல்துறையும் அதே பிரச்சனைகள் தொடரும் பொழுதும் மற்ற எதிர்க்கட்சிகள் யாரும் வந்து குரல் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதிமுகவுடைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து தன்னுடைய எதிர்க்கட்சி தலைவருங்கிற ரோலை வந்து சரியாகவே பண்ணல, 4 வருஷமாக சரியாகவே பண்ணல. ஆனால் மக்களுக்கு உண்டான பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது. அதை வந்து யாரும் குரல் கொடுக்காத அளவுக்கு தன்னுடைய பணபலத்து மூலியமும் அதிகாரத்து மூலியமும் பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதற்கான ஒரு மீடியாவை வந்து உருவாக்குறாங்க. அதற்கான ஒரு மீடியா இன்ஃப்ளூயன்ஸர் சொல்லக்கூடிய முன்னாள் பத்திரிகையாளர்கள் வச்சுக்கிட்டு அரசியல் விமர்சகர்கள்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து உருவாக்குற மாதிரி முற்படுறாங்க. ஆனால் கிரவுண்டில் மக்களுடைய பிரச்சனைகள் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது. முக்கியமாக ட்ரக்ஸ் இஷ்யூ ஆகட்டும், மது பிரச்சனையாகட்டும், டாஸ்மார்க் பிரச்சனையாகட்டும், பெண்கள் பாதுகாப்பு இருக்கட்டும், இது மாதிரி எல்லா பிரச்சனைகளுமே
இருக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த பிறகு பர்டிகுலராக எங்களுடைய தலைவருடைய பேச்சுகள் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வந்து மிகப்பெரிய தாக்கத்தை மக்கள்கிட்ட உருவாக்குது. அதே மாதிரி நான் கொடுக்கும் பொழுது என்னை வந்து யாருமே வந்து விலைக்கு வாங்கவோ இல்லை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி இருங்கோ சொல்லக்கூடிய ஒரு அரசியலை நாங்கள் அதிமுகவும் திமுகவும் 2 பேரும் இணைந்து ஒரு காம்ப்ரமைஸ் அரசியல் உருவாக்கும் பொழுது நாங்கள் சொல்லக்கூடிய உண்மைகள் மக்கள்கிட்ட வந்து போய் ரீச் ஆகுது. யாருமே சொல்லலையே, ஸோ அட்லீஸ்ட் வந்து ஆதவர்ஜுனா உண்மையை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையின் பக்கத்திலிருந்து பேசக்கூடிய இடத்துனால அது வந்து பத்திரிகையாளர்களே வந்து நான் பேசும்பொழுது அதுக்கு வந்து மனதளவில் வந்து அவங்க ஆதரிக்கிறாங்க. ஆனால் வந்து அரசாங்கத்துடைய அதிகாரம் வந்து அவங்கள வந்து அச்சுறுத்தல் தான் கொடுத்துட்ருக்கு. என்னுடைய குரல் எப்பயுமே நான் சொல்கிறேன், எப்பயுமே 15 வயதில் பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் நான் உள்வாங்கியவன். எங்கெல்லாம் ஆதிக்கம் இருக்கோ அங்கெல்லாம் என்னுடைய குரல் இருக்கும். அதுக்கு வந்து எனக்கு யார்ட்டையும் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எப்பொழுதும் பண்ண மாட்டேன். எனக்கு எந்த பயம் இல்லை, உண்மை பக்கம் நிற்பங்கிறதா என்னுடைய பதில். இப்போ சமீபமாக நடந்த வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு பரப்புரை மேற்கொள்வதில் நிறைய சிக்கல்கள் இருந்தது அப்படிங்கிறத எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் சொல்லப்போனால் தாவேக்காவின் அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லா இடத்துலையும் அதை வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. விஜய் அவர்கள் வந்து போய் வந்து மனு கொடுத்தாரு, அதெல்லாம் பார்க்க முடியுது. ஆனால் அவர் சைட்லேருந்து ஒரு வாய்ஸ் வரல, ஏன்னா தடுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்துட்டு இந்த பரப்புரை திருப்பி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவர் சொல்லவே இல்லை அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற பல விமர்சனங்கள் இருக்குங்கிறத பார்க்க முடியுது. பட் நீங்கள் எல்லாமே அதை பேசிகிட்டு இருக்கீங்க, அது என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, அவர் நீங்கள் கரூர் இன்சிடென்ட் முன்னாடி நாகப்பட்டினம் மீட்டிங்லேயே சொல்லியிருப்பார், தமிழக வெற்றி கழகம் நான் என்ன கேட்குறேன், பிரச்சாரம் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன், நாங்கள் கேட்குற இடத்துல சொன்ன டைமுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் சொன்ன இடத்துல கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சின்ன சின்ன சாலைகள் தான் பர்மிஷன் கொடுக்குறாங்க, இழுத்தடிக்கிறாங்கன்னு அவர் அப்பயே பதிவு பண்ணார். அவருடைய பிரச்சாரம், அவருடைய பேச்சுக்கள் வந்து மக்கள்கிட்ட அவர் பேசும்பொழுது கிட்டத்தட்ட 5 கோடி பேர் 6 கோடி பேர் வந்து லைவில் பார்க்கக்கூடியவும் எல்லோரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய சமூக வலைத்தளமும் டிவி சோசியல் மீடியா நியூஸ் பேப்பர் எல்லாம் சேர்த்தா 5-6 கோடி பேர் பார்க்குற அளவுக்கு ஒரு தலைமையும் ஒரு ஆளுமையும் அவர்கிட்ட இருக்கும் பொழுது அவர் வந்து பேச விடாமல் வந்து தடுத்து நிப்பாட்டுறது தான் வந்து திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் சார் வந்து காவல்துறையையும் அரசு அதிகாரத்தையும் வந்து வச்சு பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் என்னைக்கு எலெக்ஷன் கோடு வந்துச்சோ அவங்கக்கிட்ட வந்து எலெக்ஷன் கோடு வரும் பொழுது ஆஸ் பர் ரூல் படியும் ஆஸ் பர் டெமோக்ரட்டியாக ஒரு வாய்ப்பு என்னென்னா எல்லா தலைவர்களும் எங்கே வேணாலும் பிரச்சாரம் பண்ணலாம், தெருவாகவும் பிரச்சாரம் பண்ணலாம், தெரு முனையிலையும் பிரச்சாரம் பண்ணலாம். அப்போ வந்து நேரடியாக வந்து பிரச்சாரம் பண்ணலான்னு கேட்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய சிட்டி கமிஷனர்ஸ் இன்னும் வந்து யாரும் மாற்றப்படாதனால அவரே வந்து நேரடியாக போய் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர் ரச்சனா பட்நாயக் மேரத்தை போய் பார்த்து தான் முறையிட்டாங்க. அதுக்காக தான் வந்து இன்றைக்கி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க ரொட்டேஷன் முறையில். ஸோ யாருக்கிட்ட போய் முறையிட்டால் நடக்குமோ, யார்கிட்ட போனால் டெமோக்ராட்டிக்காக வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்குமோ அங்கே தான் அவரே போய் முறையிட்டார். ஸோ இதுக்கு முன்னாடி முறையிறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா அரசும் சரி முதலமைச்சரும் சரி எல்லோருமே வந்து எங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது ஸோ இந்த எலெக்ஷன் கமிஷன் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் பிரச்சாரத்தை வந்து நம்ம வந்து அப்ரூவ்ட் வாங்கிட்டு ப்ராப்பர் ப்ரோட்டோகாலோட பர்மிஷன் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான பிரச்சாரமும் உருவாக்கப்பட்டுருக்கு. இனிமேட்டு களத்தில் அதுக்கான பதில் வந்து அவர் சொல்லுவாருங்கிற நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்குது. நிச்சயமா. இப்போ ஜனநாயகம் குறித்து வந்து ரொம்ப நாள் பேசாமல் இருந்தாருன்னு பார்க்க முடியுது. கடந்த 2 பிரச்சாரத்தில் வந்துட்டு ஜனநாயகம் குறித்து பேசினார். ஆனால் பேசும்பொழுது 2 தரப்பினர் மேலேயுமே அவர் குற்றச்சாட்டு வைக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதாவது மத்திய அரசு மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறார், மாநில அரசு மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறார். அப்போ இங்கே என்னவா இருக்குது அப்படின்னா பாஜகவை வந்துட்டு தீவிரமாக வந்து எதிர்க்க மாட்டேங்கிறாங்க, தலைவர் விஜய் அவர்கள் வந்து எதிர்க்க மாட்டேங்கிறாங்க விமர்சனம் வருதுங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா ஜனநாயகம் பற்றி பேசும்போது கூட இங்கேயும் அங்கேயுமான குற்றச்சாட்டுகள் தான் இருந்தது. அதை எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ பாஜகவை எதிர்க்கிறது இல்லையா, அவர் துணிஞ்சு எதிர்க்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற குரல் இருக்கு. இல்லை, அப்படி இல்லை. அதாவது ஒரு கட்சியோடைய வலிமை தமிழ்நாட்டில் யாருக்கு அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். பாஜகங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. இன்றைக்கி வந்து டெல்லியில் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறனால இங்கே வந்து அவங்களுடைய ஒன்றிய அமைச்சர்கள்லாம் வந்துட்டு போகிறாங்களே தவிர இங்கே வந்து ஒரு மேக்ஸிமம் 3 to 5% கிடையாது. பாஜக வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது. டெல்லியில் வந்து கொள்கை ரீதியாக எந்த சட்டங்கள் கொண்டு வந்தாலும் வக்ஃபுக்கு எதிராக நாங்கள் போராடணும், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனோம். ஸோ எங்கே தேவையோ எங்கே கொள்கை ரீதியாக இருக்கிறாங்களோ அங்கே கடுமையாக நாங்கள் வந்து அதை நாங்கள் எதிர்த்துருக்கோம். இங்கே வந்து ஒருத்தர் கிரவுண்டில் இல்லாமலே அவரை ஃபைட் பண்ணக்கூடிய அரசியல் தேர்தல் மேலாண்மைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம். ஸோ அரசியல் ரீதியாக வந்து அவங்கள வந்து இப்போ திமுக வந்து எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்ருக்காங்க பேரளவுக்கு. ஆனால் அவங்களுடைய படம் பராசக்தி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் யாருக்கு மேலே அழுத்தங்களும் யாரை வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்கன்னா எங்களுடைய தலைவருடைய படத்தும் ஜனநாயக படத்தை வந்து பிஜேபி எந்த அளவுக்கு வந்து சட்ட ரீதியாக வந்து ஏற்று நின்னாங்கிறது மக்களுக்கு தெரியும். அதை தான் அவர் வெளிப்படுத்தினார். இதில் திமுகவும் பிஜேபியும் ஒன்று சேர்ந்துச்சுங்கிறத
அவர் பதிவு பண்ணார். பிகாஸ் ஆஃப் பராசக்தி படம் ரிலீஸ் ஆச்சு, எங்கள் படம் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ இது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு முருகன் அவர்களும் உதயநிதி அவர்களும் எல்லாரும் சேர்ந்து தான் வந்து இந்த ஜனநாயக படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுல முட்டுக்கட்டை போட்டாங்கிறது உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை வந்து இன்றைக்கி அட்ரஸ் பண்ணார். நீதி வேணும்னு கேட்டு ஆரம்பித்தார். எப்படி வந்து எம்ஜிஆர் அவர்கள் நீதி வேணும்னு கேட்டு அன்றைக்கி பிரச்சாரம் பண்ணாரோ, தலைவருடைய பிரச்சாரம் நீதி வேணுங்கிற பிரச்சாரம் தமிழக மக்கள் முழுவதிலும் அவர் என்ன தவறு செய்தார், அவர் படத்தை நிப்பாட்டுறீங்க, அவர் பிரச்சாரம் பண்ண விட மாட்டேங்கிற குரல் வந்து தமிழ்நாடு முழுசும் ஒழிச்சிட்டு இருக்கு. அதற்கான ஆதரவலைகள் தான் நீங்கள் வந்து கிரவுண்டில் பார்ப்பீங்க. நிச்சயமா. இன்னொரு விமர்சனம் என்னன்னா, சமூக வலைதளங்களை பார்க்க முடியுது. ஏதாவது தாவேக்காக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா திமுகவை தான் கை காமிக்கிறாங்க. ஆனால் திமுகவோட உயர்மட்ட தலைவர்கள் யாருமே வந்துட்டு தாவேக்காவின் பெயரை உச்சரிக்கிறதே இல்லை, இவங்க தான் திமுகவை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனங்களையும் பார்க்க முடியுது. அதை எப்படி எடுத்துக்கலாம் நாங்கள்? இல்லை, இது வந்து எப்படின்னா இந்த அரசியல் எப்படின்னா, நீங்கள் கலைஞர் வந்து பழைய வரலாறு தான். இது வந்து ஒரு குடும்பத்தோடைய பாலிடிக்ஸ் தான் அது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து கண்டெஸ்ட் பண்ணாங்க. 89 கண்டெஸ்ட் பண்ணாங்க. 91 முதலமைச்சராகிற வரைக்குமே ஜெயலலிதா அம்மா வந்து பற்றி கலைஞர் அவ்வளோ பேசவே மாட்டார். அவங்கள வந்து ஒரு தலைவியாகவே வந்து அவர் வந்து மதிக்காத அளவுக்கு இக்னோர் பண்ணுவார். ஏன் முன்னாடிக்கெலாம் இவங்க ஒரு தலைவரா அப்படின்னு வந்து ஜெயலலிதா அம்மாவை இக்னோர் பண்ண காலகட்டம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பேச்சாளருங்கிற போர்வையில் பட்டி தொட்டிகளும் மேடைகள்லாம் வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களை வந்து கடுமையாக அவங்களுடைய உடல்லையும் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் ரொம்ப ஒரு பெண்ணை நோக்கிய விமர்சனம் என்ன இருக்குது, அவங்களுடைய உடலை புனிதமாக பார்த்து அந்த உடல் வந்து இல்லை புனிதம் இல்லாத கேரக்டர் மாதிரி ஒரு உருவாக்கத்தை உருவாக்கி வாய் பேச முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சாரத்தை வந்து அந்த காலத்தில் மேற்கொண்டாங்க ஆக்சுவலாக. ஆனால் மக்கள் வந்து எப்பயுமே கலைஞர் குடும்பத்துக்கு எதிராகவும் ஒரு ஆட்சி கொடுக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக அவங்க ஊழல் மட்டும் மாறும் பொழுது எப்பயுமே இன்னொரு தலைவரை யார் வந்து திமுக கடுமையாக எதிர்த்து நின்று ப்ரெஷர்லேருந்து வெளியே வந்தாங்களோ அது திரைமறைவில் திமுக எல்லா ப்ரெஷரையும் உருவாக்கும். அப்போ அந்த அம்மாவுக்கு ஜெயலலிதா அம்மாவுக்கு கடுமையான ப்ரெஷரை உருவாக்குனாங்க. 91 96 ஜெயிச்சாங்க. 96 முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ரைடு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு கடிதம் வச்சுருந்தாங்க. அதை வெளியே விட்டாங்க. அரசியலை விட்டே வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து சட்ட ரீதியாக நாங்கள் வேலை செய்கிறோம், கோர்ட்டில் நாங்கள் வேலை செய்கிறோம், கோர்ட்டு தான் அரெஸ்ட் பண்ண சொல்லிச்சு அப்படிலாம் சொல்லி வந்து ஜெயலலிதா அம்மாவெலாம் அரெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்க மேலே வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கலைஞர் வந்து ஒரு நேரத்துக்கு அப்புறம் இந்த ஜெயலலிதா அம்மாவை ஜெயிக்க முடியலன்னு சொல்லிட்டு கடுமையான அரசியலை வந்து மேற்கொண்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க இக்னோர் பண்ண பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து மிரட்டுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து அவங்களோட ஃபைட் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஸோ இபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து தொடர்ந்து 10 எலெக்ஷனில் தோற்று பல்வேறு எலெக்ஷனில் 12 எலெக்ஷனில் தோற்றதுனால அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் எனிமின்னு சொல்லுவாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனிமின்னு சொல்லுவாங்க. இப்போ திமுக வந்து கடுமையாக எடுத்து நிற்கணும்னா கொளத்தூரில் ஒரு நல்ல வேட்பாளரை போட்டு இந்நேரம் கொளத்தூரில் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கணும். திமுக தலைவர் ஸ்டாலின் சார் அவர் தோக்க வைக்கிறதுக்கான ஒரு அரசியலை பண்ணியிருக்கணும். ஆனால் அதை நாங்கள் செய்கிறோம். பெரம்பூரில் வந்து மனு தாக்கல் செய்த பிறகு எங்கள் தலைவர் ஃபஸ்ட்டு போன இடம் வந்து கொளத்தூரில் பிரச்சாரம் பண்ணும்போது ஒட்டுமொத்த கொளத்தூர் மக்களும் வந்து அங்கே வந்து ஒரு பெரிய அலையை உருவாக்குனாங்க. அது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பை வந்து உருவாக்குச்சுன்னு தெரியும். அதனால தான் காவல்துறை அணி வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ டு த பாயிண்ட் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோடைய மக்களுடைய செல்வாக்கை பார்த்து தான் திமுகவுக்கு மிகப்பெரிய பயம். அதனால தான் வந்து இன்றைக்கி டிவி சேனல்களையும் யூடியூப்லையும் விலை கொடுத்து நிறைய பேரை வாங்கி பத்திரிகையாளர்களை போர்வையில் ஒரு பிம்பத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் செய்தி சேனல்களும் எப்போயுமே மக்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விலக முடியாது. 2011 அப்படி தான் கலைஞர் ஒரு பெரிய கூட்டணி வச்சார், ஜெயிச்சிருவான்னு சொல்லிட்டு ஊடகங்கள் சொன்னிச்சு. ஆனால் 2011 எதிர்க்கட்சியாக கூட திமுக ஆகும் இல்லை. கிரவுண்ட் ரியாலிட்டி தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்து எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆவாங்கிறது இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. அதை நாங்கள் வந்து கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொள்வோம். பொலிட்டிக்ஸையும் தாண்டி நீங்கள் வந்து டேட்டாவில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஒர்க் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கிற பட்சத்தில் எங்களுக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, அதிமுகவை தாவேக்கா குறைத்து மதிப்பிடுகிறதோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லை, யாரையும் குறைத்து மதிப்பிடுற இடத்துல கூட நாங்கள் கிடையாது. ஸோ எங்களுடைய வளர்ச்சி மேலே தான் எங்களுடைய ஃபோக்கஸ். எப்பயுமே ஒரு ஃபைனல்ஸ்னு வரும்போது 2 அணி தான் இருக்க முடியும். ஸோ 3வது அணி வந்து எப்பயுமே இருந்ததாக வந்து வரலாறு கிடையாது. அப்போ வந்து மக்கள் வந்து இப்போ நீங்கள் 1967 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வந்து நடந்த முக்கியமான எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 1977 வச்சுக்கலாம். 77 காலகட்டத்தில் எம்ஜிஆர் 72க்கு அப்புறம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அதே காங்கிரஸுக்கு கிட்டத்தட்ட 30-35% இருந்துச்சு.
அப்போ வந்து காங்கிரஸை குறைத்து மதிப்பிட்டீங்களான்னு எல்லாரும் கேட்டாங்க. ஆனால் ஒரு வலிமையான தலைவர், மக்களால் ஈர்க்கப்பட்ட தலைவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து எல்லா பத்திரிகையாளர்களும் எல்லா ஐடியாலஜிஸ்ட்டும் வந்து பேசுகிறவங்க எல்லாரும் ஓகே கலைஞர் கருணாநிதிக்கையோட இவர் வந்து ஒரு பெரிய டால் லீடரு, இவரால் வந்து மக்களை வசீகரிக்க முடியும், மக்கள் இவர் நம்புகிறாங்க அப்படிங்கிறத எப்போ வந்து உறுதிப்படுத்தினாங்கன்னா அவர் செத்த பிறகு தான் உறுதிப்படுத்தினாங்க. ஆக்சுவலாக 1987 காலகட்டத்தில் தான் எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய அசைக்க முடியாத ஒரு புரட்சி தலைவருங்கிற மாதிரி ஒரு பேச்சையே வந்து பேச ஆரம்பித்தாங்க. ஏன்னா அன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பாருங்கள், காங்கிரஸ் 30% மேலே ஓட் பேங்க் வச்சுருந்தாங்க, திமுக வந்தாங்க, அதிமுக எவ்வளோ ஓட் பேங்க் வாங்குன்னு தெரியவே தெரியாது. அப்போ என்ன சொன்னாங்க, திமுகவும் காங்கிரஸ் தான் போட்டி அப்படின்னு கலைஞர் எல்லா இடத்துலையும் பேசுவார். எம்ஜிஆர் வந்து ஒரு தலைவராகவோ இல்லை வந்து அவர் வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சியாகவோ எப்பயுமே பேசுனதே கிடையாது மேடையில். இதே மாதிரி தான் அன்றைக்கி நடந்துச்சு. அப்போ காங்கிரஸுக்கிட்ட வலிமையான தலைவர் கிடையாது. 30% 25% வந்து 1967 ஓட் பேங்க் வச்சுருந்தாலும் 30-40% கிட்ட வச்சுருந்தாங்க. அப்படி வச்சுருந்தாலும் 67லேருந்து 71க்குள்ளே எம்ஜிஆர் அவரும் கலைஞர் அவர்களும் ஒன்றா இருக்கும் பொழுது ஒரு ஸ்வீப் எலெக்ஷனை வந்து மேற்கொண்டாங்க. அப்பயும் 30%. ஆனால் அதே எம்ஜிஆர் அவர்கள் வெளிவரும் பொழுது காங்கிரஸ் வந்து தன்னுடைய ஓட் பேங்கை இழந்து அந்த ஓட் பேங்க் ஷிஃப்ட் ஆகி ஒரு வலிமையான தலைவர்கிட்ட வந்து அந்த ஓட் பேங்க் மக்களுடைய செல்வாக்கு போய் சேர்ந்துச்சு. அதே தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. திமுக தான் அன்றைக்கி இருந்த கலைஞர், ஸ்டாலின் சார் தான் அன்றைக்கி இருந்த கலைஞர். உண்மை அவர்கிட்ட கிடையாது. எதிர்கட்சியாக இருக்கும்போது உண்மையாக போராடினார். ஆனால் ஆளுங்கட்சியான பிறகு அவர்கிட்ட உண்மை கிடையாது. அதனால் மக்கள் அவருக்கு எதிராக திரும்பும் பொழுது அதை வெற்றி பெறுவதற்கு ஒரு வலிமையான தலைவரை தேடுறாங்க. அந்த தலைவர் எப்பொழுதும் மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடிய கூட இல்லை, எப்பயுமே ஒன்றிய அரசினுடைய ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலையில் தான் அண்ணா உருவாக்குனார். எம்ஜிஆர் அவர்களும் அப்படி தான் இருந்தாங்க, அம்மா ஜெயலலிதா அவர்களும். அதிலிருந்து அவர் மாறி இன்றைக்கி வந்து ஒரு பிஜேபியோட அலைன்ஸ் வைக்கும் பொழுது இன்றைக்கி வந்து ஒரு டால் லீடர்லேருந்து அதிமுக வெளியே போனதுனால மக்களை வசீகரிக்கக்கூடிய தலைவர் அதிமுக இல்லாதனால எப்படி காங்கிரஸோடைய ஓட் பேங்க் அன்றைக்கி வந்து அதிமுக பக்கம் எம்ஜிஆர் பக்கம் ஷிஃப்ட் ஆச்சோ அதே மாதிரி அதிமுகவுடைய ஓட் பேங்க்கும் அவருடைய ஆதரவாளர்களும் டிவிகே பக்கம் போனனால தான் இவ்வளோ பெரிய ஆதரவு வருது. அரசியல் ரீதியாக இது வெறும் ஃபேன் கிளப்பு மட்டும் கிடையாது. அரசியல் ரீதியாக ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறம் இந்த திமுக எதிர்க்கிறதுக்கு ஒரு வலிமையான தலைவர் வேணும் பொழுது அதிமுக கூடிய தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக வந்து இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அதனால தான் எங்களுடைய டேட்டா படி இன்றைக்கி 33% மேலே எங்களுக்கு காமிச்சிட்ருக்கு. அது அன்றைக்கி எலெக்ஷன் டே அன்றைக்கி வந்து எல்லாருக்கும் புரிய வருங்கிறது. எப்படி 77 எலெக்ஷனுக்கு அப்புறம் எம்ஜிஆரை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அதே மாதிரி எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய வெற்றியை வந்து எலெக்ஷன் டே அன்றைக்கி புரிஞ்சுக்குவாங்க. நம்ம நிறைய நேர்காணல்கள் நம்ம பேசியிருக்கிறோம். அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்து எந்த ஜாதி மதம் பார்க்காத ஒரு அரசியல் கட்சியாக தான் இருக்கும் அப்படின்னு விஜய் அவர்களை அதுக்குள்ளே அடக்க முடியாது அப்படிங்கிறத நீங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்போ எழுதிருக்கக்கூடிய விமர்சனம் 2 தொகுதியில் நிற்கிறாரு. அந்த 2 தொகுதியில் குறிப்பிட்ட மதம் சார்ந்த பிரிவினர் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த தொகுதியை அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க விமர்சனம் இருக்குது. அதை நாங்கள் எப்படி பார்க்கலாம்? ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்னதுக்கும் இதுக்கும் முரண் இருக்கோ ஒரு வேலை அப்படின்னு பொது பார்வையாளராக இருக்கிறவங்க யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்படுறோம். அதை எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ தான் பெரம்பூரில் என்ன ஜாதி இருக்குது, சென்னையில் ஜாதியே கிடையாது. அதாவது ஸோ அவருடைய பார்வையில் எங்கே ஏழ்மை இருக்கோ அங்கே நிற்கணும்னு நினச்சார். அதனால தான் பெரம்பூர் வந்து சூஸ் பண்ணார். ஒரு வட சென்னையில் ஏழ்மையும் அதிகமான வறுமையும் எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லாத இடத்துல கம்பேர் டு நீங்கள் சவுத் சென்னைக்கு நார்த் மெட்ராஸ் கம்பேர் பண்ணும்போது சரியான சாலைகளோ ட்ரைனேஜோ ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டி கூட இருக்காது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியை வந்து மாற்றணும், ஒரு வறுமையை ஒழிக்கணும், ஒரு மாடல் தொகுதியாக மாற்றணுங்கிறதுக்காக வந்து பெரம்பூர் வந்து சூஸ் பண்ணார். திருச்சி வந்து எதுக்குன்னா எங்களுது வந்து ஒரு புதிய கட்சி. இது வரைக்கும் வந்து ஒரு 2-3 தாட்டி சிஎம்மாக இருந்தால் அவர் வந்து சென்னைக்கான தலைவரா இல்லை எப்பயுமே சென்னையிலேருந்தே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நிர்வாகம் வந்து உருவாக்கப்படும். ஒரு முதலமைச்சர் எப்பயுமே சென்னையில் தான் இருக்க முடியும், சென்னையில் தான் இருப்பாங்க. அப்படி ஒரு புது கட்சியை நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எங்களுடைய தலைவர் வந்து தமிழ்நாட்டுக்கான ஒட்டுமொத்த தலைவர். அப்போ நிறைய இடத்துல வந்து மதுரை பக்கம் வந்து நிற்க சொன்னாங்க, கன்னியாகுமரி பக்கம் நிற்க சொன்னாங்க, தஞ்சாவூர் பக்கம் நிற்க சொன்னாங்க, ராமநாதபுரம் பக்கம் வந்து நிற்க சொன்னாங்க. அப்போ வந்து சென்ட்ரல் பார்ட் ஆஃப் திருச்சியில் எப்பயுமே எம்ஜிஆர் வந்து செகண்ட் கேபிட்டலாக வந்து திருச்சியை கொண்டு வரணும்னு நினச்சார். அப்போ திருச்சியிலேருந்து அவர் வந்து எலெக்ஷனில் நிற்கும் பொழுது அவர் சொல்கிற மெசேஜ் என்னென்னா, நான் தமிழ்நாடு முழுவதும் என்னுடைய அரசியல் வந்து ஒரே மாதிரி இருக்கும். சென்னைக்கு ஒரு வளர்ச்சி, கோயம்புத்தூருக்கு ஒரு வளர்ச்சி, சவுத்துனா வளர்ச்சியே கிடையாது, அங்கே இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது,
அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸுக்கு எந்த விதமான முக்கியத்துவம் கிடையாது, அங்கே வந்து வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய இடம் வந்து வட மாவட்டமும் தென் மாவட்டங்களும் அப்படின்னு ஒரு இடத்த வந்து பதிவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு நான் வந்து திருச்சி ஒரு மத்திய மாவட்டத்தில் ஒரு திருச்சியில் நின்று அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான ஒரு முகமாக நான் இருப்பேங்கிறதுக்கான ஒரு நம்பிக்கை தானே தவிர, இதில் வந்து கால்குலேஷனு அவர் வந்து எந்த இடத்துலையுமே தன்னுடைய சினிமா வாழ்க்கையில் நம்பர் 1 ஆகிட்டார். அவர் எந்த காலத்துலையுமே மக்களே வந்து அவர் வந்து இந்த மதத்துக்காரர் இந்த ஜாதிக்காரன் மக்கள் பார்க்காத நேரத்தில் அவர் போய் வந்து இந்த ரீஜனுக்காக அவர் போனாருங்கிற வந்து ஒரு 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 தவறான பிரச்சாரங்கிறது மக்களுக்கே தெரியுங்கிறத பதிவு பண்ணுறேன். அவருடைய மனசு தமிழ்நாடு முழுமைக்கும் நான் வந்து ஒரு சொந்தமான ஒரு ஆள், என்னுடைய நிர்வாகம் தமிழ்நாடு முழுவதுக்கும் இருக்கும், எந்த மாவட்டத்துக்கு மட்டுமே நான் இல்லைங்கிறதுக்காக தான் திருச்சியை வந்து சூஸ் பண்ணார். இது எம்ஜிஆருமே அந்த காலத்தில் திருச்சி ஒரு கேபிட்டல் ஆக்கலாமே, சென்னையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுமா அப்படிங்கிறத திங்க் பண்ணார். அதை செயல்படக்கூடிய இடத்துல தான் அது அவர் திங்க் பண்ணி அந்த இடத்துல வந்து நிற்கணும்னு நினச்சார். இந்த இறந்த பற்றி விசாரணை பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை. நல்லா அன்னை சத்யா நகரில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அராஜகம் இந்த அரசாங்கத்தால் நடந்தது. அந்த 10 நாள் நாங்கள் மண்டபத்தில் இருந்தோம் இல்லைங்களா, அவங்க வீட்டில் ஒரு உயிர் போயிடுச்சு. அந்த வலிகள் வந்து அவங்க அழுகுறது வந்து என்னை தூங்க விடாது, என்னை டிஸ்டர்ப் பண்ணும். எங்கள் ஊரில் 6 மாதம் ஆகுது சார் டேங்க் உடஞ்சி. அந்த தண்ணி வந்து ரொம்ப அசடாகவும் சில நேரத்தில் புழு வந்தது. நாங்கள் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சு அவங்ககிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணோம். கழிவறை தண்ணிகள்லாம் வந்து குடி தண்ணீரோட கலக்கக்கூடிய ஒரு லோக்கல் பாடியாக தான் இன்றைக்கி இருக்குது. அதுக்கான முக்கியமான காரணமே நாங்கள் அதுதான் சொல்ல வரோம்.